அர்த்த மண்டபம் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு திருவல்லிபுத்தூர்ல இளையராஜாவுக்கு நடந்த நிகழ்ச்சியால இந்த அர்த்த மண்டபம் என்ற வார்த்தைய நிறைய பேர் கூகுள்ல தேடுற வார்த்தை ஆயிடுச்சு. சரி, கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். இந்த கோயில் கருவறைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும். அதுக்கு பேர் தான் அர்த்த மண்டபம். நடுவில் இருக்கிற மண்டபம், அந்த பார்வையாளர்கள் நீட்டா நின்றுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு காலி இடம் இருக்கும். அதுக்கு அடுத்தது கருவறை இருக்கும். அதுதான் அந்த காலியா இருக்கிற இடம் தான் அர்த்த மண்டபம். சரி, சில கோயில்கள்ல நாம கூட அந்த இடத்துக்கு போயிருக்கிறோமே. ஆமா, நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்களை கூட சில செல்வாக்கான ஆளுங்களோட போகும்போது விட்டுருக்குறாங்க. ஆனா இளையராஜாவோட செல்வாக்கு மிக்க ஆளுங்க இருப்பாங்களான்னு தெரியல. அவரையே ஏன் அந்த மாதிரி அந்த அர்த்த மண்டபத்துல இருந்து வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்றது புரியல. அப்போ தீண்டாமையுடைய தூரத்தை அதிகம் பண்ணிட்டாங்களா? அதுதான் தெரியல. அந்த கோயில் அர்ச்சகர்கள் அந்த ஊர்ல கூட நிறைய பேருக்கு தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வழி வழியா மனப்பாடம் பண்ணி அந்த வடமொழி மந்திரத்தை ஓதுறதை தவிர அவங்களுக்கு வேற எந்த திறமையும் கிடையாது. ஆனா இளையராஜா தானே இசையமைச்சு, தானே பாட்டை எழுதி, தானே பாடி கடவுளை வேண்ட திறமை உடையவர். இசையால உலக மக்களை மட்டும் இல்ல, அவர் கடவுளையே வசப்படுத்திட்டவர். ஆண்டாள் பாடல்களை இளையராஜா இசையில கேட்கும் போது நாத்திகர்களே கூட மெய் மறந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அர்ச்சகர்களுக்கு பிறவியால வந்த தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் இளையராஜாவோட அதிகமான தகுதியெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே இளையராஜான்ற பேர் ரொம்ப பிரபலம். அவருடைய திறமை உழைப்புக்கு அவர் அந்த இடத்த போய் சேர்ந்திருக்கிறார். அவரையே அந்த அர்த்த மண்டபத்துல கருவறையில கூட இல்லை, அர்த்த மண்டபத்திலே விடமாட்டாங்கிறாங்கன்னா அதுதான் சனாதனம். சனாதனத்தை பாதுகாக்கணும்ன்றாங்களே, இந்த மாதிரி சனாதனத்தை பாதுகாக்கணுமான்னு மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இனமானம் முக்கியன்றதுனால நாம இளையராஜா பக்கம் நிக்கணும். தன்மானம் முக்கியன்றதுனால நாம கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கணும். அர்த்த மண்டபத்துக்குள்ள நம்மள விடாதவங்கள நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கிற மண்டபங்கள்ல நாமளும் விடக்கூடாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க.